தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவர்கள்லாம் இந்த படத்த இந்த முதல் சீனையே கண்டிச்சிருக்கணும். என்ன பண்றாங்கன்னே தெரியல ஆட்டோ டிரைவர். இன்னைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தேசிய கீதமா தான் இருக்கு. அப்படியான ஒரு பாடல எவ்வளவு ஒரு கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்திருக்கீங்க. நீங்க இளையராஜா பாட்ட தான் எடுக்கணும்னா, "போற்றி பாரடி பெண்ணே, தேவர் காலடி மண்ணேன்னு" ஒரு பாட்டு இருக்கு. தேவர் மகன்ல இருந்து. அந்த பாட்ட எடுத்து ப்ளே பண்ணுங்க. இப்படியான ஒரு தன்மையில இப்படியான ஒரு சீன கிரியேட் பண்ணி உங்களால அந்த பாட்ட வைக்க முடியுமா? கருப்பு ஒரு நாட்டார் தெய்வம். இன்னும் நான் சொல்லப்போனா அது இந்து கடவுள் கிடையாது. இதெல்லாம் நெய்வேத்தியம் திங்கிற சாமி அது. இது கரிச்சோறு திங்கிற சாமிடா அது. உக்கிரமான சாமிடா. அப்படி சொல்லி காட்சி அமைச்சிருக்க வேண்டியதானே. சினிமாக்கள் ஒரு என்டர்டெயின்மெண்டா பொழுதுபோக்கா மட்டும் இருந்தா நம்ம இதுக்குள்ள போய் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா இன்னைக்கு இது ஒரு நாட்டையே நிர்வகிக்கக்கூடிய இடத்துல சினிமா ப்ளே ஆகுது அப்படின்றப்ப முதல்ல பொளக்க வேண்டியது சினிமாவை தான். தமிழ் சினிமா போற்றலும் பொளத்தலும். இந்த தமிழ் சினிமாவில் இன்னைக்கு எந்த படத்தை போற்ற போகிறோம் இல்லை, இன்னைக்கு பொளக்கத்தான் போகிறோம். அந்த படம் கருப்பு. கருப்பு உண்மையிலே எல்லாருமே என்னைய பார்க்கணுன்னு உந்தி தள்ளுன படம் அது. நிறைய பேர் ரீல்ஸு அந்த ப்ரொமோஷனு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஃப்ரீ ப்ரொமோஷன் நிறைய பேர் பண்ணுவாங்களே நம்ம ஆட்கள். படத்துக்கு போனாலே தேட்டரை அப்படியே அதை புதுப்படம் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி வச்சு அது நிறைய அப்படியே உந்தி தள்ளுனாங்க. அப்புறம் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு நாட்டார் தெய்வத்தை வச்சு ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அப்படின்னு. உடனே நமக்கு கொஞ்சம் கூடுதல் இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. சரி, ஏன்னா நம்ம இந்த நாட்டார் தெய்வங்கள் பற்றி ஒரு சின்ன ஆய்வில் இருக்கோம். அதை வைத்து ஒரு சிறுகதை தொகுப்பு ஒன்று போட்டிருக்கோம். அப்படின்றதுனால நமக்கு சரி இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஆசையும் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு பார்த்தா ஆர்ஜே பாலாஜி. ஆர்ஜே பாலாஜியோட அறிவு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, டிமானிட்டைசேஷன் சமயத்தில் முதல்ல வீடியோ போட்டு இனிமேல் கருப்பு பணம் மேலே உழைஞ்சிருச்சு, மோடி ஊழல் லஞ்சம் கருப்பு பணம் எல்லாத்தையும் ஒழிச்சு தீவிரவாத நடவடிக்கைகள்லாம் ஒழிச்சிட்டாரு, இனிமேல் இதெல்லாம் தட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாரு. அப்பயே நம்ம போய் கீழே போய் கமெண்ட்டில் போய் பொழந்த ஆட்களில் நம்மளும் ஒருத்தர். அதுபோக வருஷம் அதே தேதியில் போய் அந்த வீடியோ தேடி பிடிச்சி போய் கமெண்ட் போட்டு இப்போ உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்களில் நானும் ஒரு ஆள். அப்போ இந்த படத்தை எப்படியும் டப்பா டான்ஸ் ஆடுற மாதிரி தான் எடுத்திருப்பான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே தான் போயிருந்தேன் நான். போகும்போதே ஆரம்பத்தில் படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய இறைச்சலோட தான் ஆரம்பிச்சதுன்னு வைங்களேன். அந்த கருப்பை காமிக்கும் போதே ஒரு பெரிய இறைச்சல், ஒரு சவுண்டு. ஏன் இசையே இல்லையா? இசை இல்லை, அதில் வெறும் இறைச்சல் தான் இருந்தது. ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணும் கேரளாவில் வர்றாங்க ட்ரெயினில். இறங்கும்போது ஒரு ஆட்டோவில் நைட் நேரத்தில் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு முகமூடி அணிந்த 2 பேர் வேகமாக ஓடி வர்றதை பார்த்துட்டு ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, "மாமா அதெல்லாம் ஆட்டோலாம் வராதுமா" அப்படின்ட்டு கிளம்பி ஓடிடுறாரு. எந்த ஆட்டோ டிரைவர் அப்படி ஓடுறாங்க? எனக்கு புரியவே இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவர்கள்லாம் இந்த படத்தை இந்த முதல் சீனையே கண்டிச்சிருக்கணும். என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல ஆட்டோ டிரைவருக்கு. பறந்து போன்னு ஒரு படம், இயக்குனர் ராம் எடுத்த படம். அந்த படத்தில் எக்ஸிபிஷனில் ஸ்டால் போட்டிருப்பாங்க. அந்த பொண்ணு தினமும் நைட்டு ஒரு ரூமில் ஸ்டே பண்ணுறதுக்காக நடந்தே வருவாங்க. அப்போ ஒரு இடத்துல ஆட்டோ கேட்பாங்க. ஆட்டோ அமௌண்ட் சொன்னோடனே அந்த அமௌண்ட் கொடுக்க முடியாது அப்படின்றோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, சரி பரவாயில்லண்ணா நடந்தே போவாங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த ஆட்டோ டிரைவர், "அம்மா வாமா நான் கொண்டு போய் விடுறேம்மான்னு" ஒவ்வொரு நாளும் கூப்பிடும் போதும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னா அவர் கொடுக்குற பணத்தை நம்ம மிச்சம் பண்ணி வச்சா நம்ம வீட்டுக்கு கொண்டு போகலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது, ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க இரவு நேரத்தில் கடந்து போகும்போது ஒருத்தர் டூ வீலரில் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிகிட்டே வருவான். ஃபாலோ பண்ணோடனே அந்த ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, வேகமாக போய் அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட, "அண்ணா இப்போ எவ்வளோண்ணா?" அப்படின்னு கேட்டோடனே ஒரு 300 ஏதோ சொல்லுவார். "அண்ணா 200 வாங்கண்ணா, என்னை கொஞ்சம் இறக்கி விடுங்கன்னொடனே அவர், "இப்போ 200 வராதுமா" அப்படிம்பாரு. அப்புறம், "இல்லைண்ணா என்னண்ணா நீங்கள் இப்படி இருக்கீங்க, என்னைய வேற ஒருத்தர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான்" அப்படின்னு சொன்னோடனே, "யாருமா ஃபாலோ பண்ணுறா? நீ ஏறுமா, நீ வேறுமா, வாமா வண்டியில் ஏறுமா, நான் உன்னை கொண்டு போய் இறக்கி விட்றேம்மா" அப்படிம்பாரு. "அண்ணா இல்லைண்ணா 200 தானே." "அம்மா நீ கொடுக்கறத கொடுமா, நீ வாமா" அப்படின்னு சொல்லி அவர் ஆட்டோ டிரைவர் ஏற்றி பத்திரமா கொண்டு போய் ஏற்றி இறக்கி விடுவார். இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவர்களுடைய தன்மை. ஆனால் இந்த முதல் சீன்லேயே ஒரு ஆட்டோ டிரைவர் இரவில் ஆட்டோ ஓட்டக்கூடிய ஆட்டோ டிரைவர் 2 பேர் முகம் மூடி அணிந்து ஓடி வரதை பார்த்துட்டு அவங்க அந்த வயதான அப்பாவையும் அந்த இளம் பெண்ணையும் நடு ரோட்டிலே விட்டுட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாரு. யோ
என்னையா எடுத்து வச்சிருக்க படம். ஸோ அப்புறம் கோர்ட் சீன்லாம் வந்துட்டு நிறைய வழக்கறிஞர்கள் வந்து கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஏங்க ஒரு சட்டம் வந்து பாஸ் ஆனதுக்கு அப்புறமா தாங்க அதை வந்து அதில் குற்றத்தையே வந்து அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு தான் அது வந்து தண்டிக்கவே படணும். ஆனால் இவர் சொல்லக்கூடிய வருஷத்தில் அந்த சட்டமே ஏற்றப்படலை, அதுக்கப்புறமா வந்த சட்டம் அப்படின்லாம் நிறைய கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் கோர்ட் சீன் வந்துட்டு நீங்கள் ஒரே நாளில் வந்துட்டு எல்லா ஆர்கியூமெண்ட்டையும் காட்டுறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போச்சு. நமக்கு அந்த கோர்ட் சீனுக்கான விளக்கங்கள் கொடுக்குற அளவுக்கு நமக்கு போதுமான அறிவு இல்லாதனால நம்ம அந்த ஸ்ட்ரைட்டாக நாட்டார் தெய்வங்களுக்குள்ளே வந்துடுவோம். இப்போ நாட்டார் தெய்வங்களை பற்றி ப்ளே பண்ணும்போது அதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து கருப்பசாமியை நீங்கள் வந்து ஒரு மலையாளத்தில் வந்து வந்த தெய்வமாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மலையாள தேசத்துலேருந்து வந்த ஒரு குடும்பத்தை அவர் காப்பாற்றுறாருன்ற மாதிரி, காப்பாற்றுறதுக்காக வர்றாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்க. அதை கூட ஒரு வகையில் ஏற்றுக்கலாம். ஏன்னா கருப்பசாமிக்கு சொல்லப்படக்கூடிய கதைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஒரு மலையாள சாமி, அவர் அங்கேருந்து வந்து இங்கே வந்து வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் 18ஆம் படி கருப்புக்கும் சொல்லப்படக்கூடிய கதையும் அதுதான். நிறைய ஊர்களில் இருக்கக்கூடிய கருப்பசாமிகளுக்கு சொல்லப்படக்கூடிய கதையுமே அதே மாதிரி தான். ஒரு மலையாள தேசத்துலேருந்து வந்து இங்கே வந்து இருந்தார், அவர் தான் வந்து கருப்பசாமி அப்படின்றது. அந்த வகையில் இந்த கதை வந்து ஓரளவுக்கு நல்லாவே ட்ராவல் ஆச்சு. அந்த பொண்ணு இறக்குற வரைக்கும் நல்லா தான் போச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதோட அந்த படம் முடிஞ்சிருச்சு. அந்த கேரளாவிலேருந்து வந்த அந்த மலையாளி பொண்ணு வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த நகை கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆப்ரேட் பண்ண முடியாமல் அந்த பொண்ணு இறந்து போயிடுறாங்க. அந்த இறந்து போனதோட அவங்க அப்பா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாரு இல்லையா நகையெல்லாம் கோர்ட்டில், அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் அதுதான் கிளைமேக்ஸ். என்னை கேட்டளவுக்கு படத்தோட கிளைமேக்ஸ் முடிஞ்சிருச்சு. 1 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த படம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதுதான் படம். ஆனால் அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் வளவலா கொலகொலா கொலகொலா வளவலான்னு இழுத்து தள்ளி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எப்படா முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் அந்த சிகப்பு கலரில் எப்பெல்லாம் வந்து ஸ்க்ரீன் விரியுதோ ஒரு 2 தடவைக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களாடா அடி ஏன்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஃபைட் சீன் இருக்கு இல்லையா, இந்த சிகப்பு கலரில் மாறி அந்த கருப்புசாமி வர்றது, இதை வந்து காமிக்கிறது, அதோட அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் அதில் அந்த அந்த சீன்கள் எல்லாம், அந்த சண்டை காட்சிகள், அந்த கருப்புசாமி வந்து அடிக்கிறது, துவைக்கிறது, இதெல்லாம் காமிச்சிருது ஒரு 1/2 மணி நேரத்தை கழிச்சுட்டு. அப்புறம் வந்துட்டு இந்த நிறைய படங்களை ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க, நிறைய படங்களோட சீன்களை வந்து ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. லியோவில் வந்து எடுத்து வச்சுருக்கிறது, இப்படி இந்த மாதிரி நிறைய படங்களை ரீக்ரியேட் பண்ணியே நிறைய சீன்ஸ் எடுத்து வைக்கிறது. இது ஒரு 1/2 மணி நேரம். இந்த 1 மணி நேரம் ஃபுட்டேஜை கழிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், படம் வந்துட்டு 1 மணி நேரம் படம் தான். இந்த 1 மணி நேரம் படத்தை அதோடய முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஒரு சின்ன ஒரு 1 ஹவருக்கான ஒரு ஃபிலிமாக வந்து இப்படி இந்த கொட்டுக்காளி மாதிரி வந்து ஒரு 1 ஹவருக்குள்ளே 1.5 மணி நேரத்துக்குள்ளே படத்தை முடிச்சுட்டு போயிடலாம். சம்மந்தமே இல்லாமல் வளவலா கொலகலான்னு இழுத்து பார்க்குறவனுக்கு போர் அடிச்சு, அது வந்துட்டு இசையே கிடையாது, வெறும் இறைச்சல் தான். கருப்பசாமியை கொண்டு வந்து ஆட வைக்கிறதுக்கு ஏங்க ஒரு நையாண்டி உரிமையும் அடிக்கிற அடியெல்லாம் தனியாக கேட்க வேணாமாங்க சவுண்டு காதில்? அப்புறம் என்னங்க நீங்கள் நாட்டார் தெய்வத்தை வச்சு கதை எடுக்கிறீங்க, படம் எடுக்கிறீங்க? இதில் இளையராஜாவை வந்துட்டு ரொம்ப கிழக்குறது. இளையராஜா என்ன பண்ணார் உங்களுக்கு? இளையராஜா வந்துட்டு காப்பிரைட் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை வந்து நான் பார்க்கும்போது தூக்கிட்டீங்க. ஆனாலும் அந்த பாட்டு இருக்கு இல்லையா, போராடடா ஒரு வாழைந்தடா அலையோசையில் வந்து அந்த பாட்டுக்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த படத்தில் அவர் வந்து ஒரு ஆண்ட சாதிக்கு எதிராக, ஒரு நிலச்சுவாந்தருக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய உழைக்கிற மக்கள் வந்து போராடக்கூடிய ஒரு பாடல், போராடி அந்த அவருக்கு எதிராக ஒலிக்கக்கூடிய பாடல் தான் அந்த போராடடா ஒரு வாழைந்தரா அப்படின்ற அந்த பாடல். அந்த பாடல் இன்றைக்கும் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தேசிய கீதமாக தான் இருக்குது. அப்படியான ஒரு பாடலை எவ்வளோ ஒரு கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்திருக்கீங்க. ஒரு 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 கேவலமான ஒரு போராட்டத்தின் விளைவா, ஒரு அசிங்கமான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அதுக்கான ஒரு போராட்டத்துக்கு அந்த பாட்டை வந்து நீங்கள் பேக்ரவுண்டில் ப்ளே பண்ண வைக்கிறது இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப ஒரு வன்மமான ஒரு விஷயம். அதே போல் தான் வந்து ஜெய்பீமில் வந்து அந்த பாடல் ஏன் இந்த மாதிரியான பாடல்கள்லாம் மக்களால் கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்றதுக்கான காரணம் இருக்குது.
ஸோ ஜெய்பீம்ல வரக்கூடிய அந்த பாடலுமே வந்து ரொம்ப எல்லாரையுமே ஒரு உருக்கக்கூடிய ஒரு அந்த கிளைமேக்ஸ் பாடல் அது. அதே போல தான் போராடடா ஒரு வாழேந்தரான்ற பாடல். அப்ப நீங்க இந்த போராடடா வாழேந்தரா அப்படின்றது இளையராஜா பாடல் தானே. இது வந்து யாருக்காக பாடப்பட்டதுன்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடப்பட்ட ஒரு பாடல். நீங்க இளையராஜா பாட்ட தான் எடுக்கணும்னா, போற்றி பாரடி பெண்ணே, தேவர் காலடி மன்னேன்னு ஒரு பாட்டு இருக்கு. தேவர் மகன்ல இருந்து. அந்த பாட்ட எடுத்து ப்ளே பண்ணுங்க. இப்படியான ஒரு தன்மையில இப்படியான ஒரு சீன கிரியேட் பண்ணி உங்களால அந்த பாட்ட வைக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்ப ஏன் வந்து இந்த பாட்ட மட்டும் நீங்க ஒரு காமெடியா மாத்தணும்னு ட்ரை பண்றீங்கன்னு எனக்கு புரியல. அதே இளையராஜா பாடல் தான். அந்த பாட்ட உங்களால தொடக்கூட முடியாது இல்லையா? தொடுறதுக்கு பயம் இருக்கு இல்லையா? அப்ப இந்த பாட்ட நீங்க ஈஸியா எடுத்து ஹேண்டில் பண்ணிடுறீங்க இல்லையா? காமெடியா ப்ளே பண்ணிடுறீங்க இல்லையா? இதே போல தான் இந்த நாட்டார் தெய்வத்த பத்தி பேசும்போது, நாட்டார் தெய்வத்த வந்து நீங்க நாட்டார் தெய்வம் கருப்பசாமி வந்து அவர் ஒரு மலையாளத்துலேருந்து வந்த சாமி அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய நம்பிக்கை. ஏன் அவருக்கு உடம்புல வந்து சந்தனம் பூசுகிறாங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு குளிர் பிரதேசத்துலேருந்து வந்த சாமி. ஒரு மலை பிரதேசத்தில், ஒரு கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த குளிரான ஒரு தேசத்தில் வந்து கீழே வந்த சாமி. அவருக்கு இங்கே வந்து வெக்கையாக இருக்குன்றதுனால தான் அவர் உடம்பு முழுக்க அந்த அந்த கருப்பசாமியோட சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா சந்தனம் பூசி தான் இருக்கும் எப்பயுமே. என்னன்னா அந்த குளிர்ச்சியை வந்துட்டு அவர் தக்க வைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு நம்பிக்கை தான். இப்படித்தான் வந்துட்டு சின்ன சின்ன நம்பிக்கைகள் மக்கள் மத்தியில் இருக்குது. அது வந்துட்டு ரொம்ப சூழலியல் தன்மையோடு தான் இருக்கும். ஆனால் அந்த கருப்பசாமிக்கு மலை அரைச்சி பூசுறதுங்கிறது இருக்கு இல்லையா, அது அது தன்மையே கிடையாது. அது சூழலியல் பார்வையே கிடையாது. அது வந்து இயல்பே கிடையாது. எந்த ஒரு கருப்பசாமி வழிபாட்டிலும் மொளை அரைச்சி பூசுறதுங்கிறது கிடையாது. அது மாசாணி அம்மன் கோயிலில் மட்டும்தான், மாசாணி அம்மனுக்கு மட்டும்தான் அந்த மொளை அரைச்சி பூசுவாங்க. நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல மாசாணி அம்மன் அந்த பார்த்துட்டீங்க. அந்த மலையை அரைச்சி அந்த அம்மனுக்கு பூசுறதை வந்து பார்த்துட்டீங்க. அதை வந்து இங்கே கருப்பசாமிக்கு வச்சு ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் அதுலேயே இருக்காங்க இல்லையா? அந்த நாட்டார் தெய்வங்கள் குறித்தான ஒரு ஆய்வு பண்ணுறவங்களுக்கோ, இல்லை அதிலேயே ஊறி தெளிச்சவங்களுக்கோ இதை பார்த்தா சிரிப்பு தான் வரும். கருப்பசாமிக்கு யாராவது மலை அரைச்சி பூசுவாங்களாயா? கருப்பசாமிக்கு சந்தனம் தான் ஏன் பூசுவாங்க? இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் எப்படியா நீங்கள்லாம் படம் இருக்கிறீங்க? இதில் இன்னொன்று, கருப்பசாமிக்கு ஆப்போசிட்டாக யாரை நிறுத்துறது? கருப்பு ஒரு நாட்டார் தெய்வம். இன்னும் நான் சொல்லப்போனால் அது இந்து கடவுள் கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு நாட்டார் தெய்வத்தை யாருக்கு எகென்ஸ்டாக கொண்டு போய் நிறுத்துறீங்க அப்படின்னா, ஒரு கிறிஸ்துவ மதத்துக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்துறீங்க. பேபி அப்போ நீ கன்வெர்ட்டடா அப்படின்னு கேட்குறாரு ஒரு இடத்துல அந்த நீதிபதி. அப்போ நீ வந்து கருப்பசாமிக்கு எதிராக நிற்கும் போது நீ நினச்சண்டா நீ வந்து கன்வெர்ட்டடாக தான் இருப்பேன் அப்படின்னு அந்த டயலாக் வருது. என்ன மாதிரியான ஒரு ஏன் இப்படியான ஒரு வன்மம் உங்களுக்கு கிறிஸ்துவ மதத்து மேலே? கருப்பசாமி வந்து பாவ மன்னிப்பு கொடுக்குற சாமியிலடா, வெள்ளக்கார சாமி மாதிரி பாவ மன்னிப்பு கொடுக்குற சாமியிலடா, அது வந்து உடனே வந்து கேள்வி கேட்டு பழி வாங்குற சாமிடா, உடனே வந்து பதில் சொல்கிற சாமிடா அது அப்படின்ற மாதிரிலாம் அந்த படத்தில் டயலாக்ஸ் இருக்குது. அதுக்கே வந்து நீங்கள் வெள்ளக்கார சாமியை போய் இழுக்கிறீங்க? இங்கே இருக்கிற சாமியவே இழுங்க. இதெல்லாம் நெய்வேத்தியம் திங்கிற சாமி, அது இது கரிச்சோறு திங்கிற சாமிடா, அது உக்கிரமான சாமிடா அப்படி சொல்லி காட்சி அமைச்சிருக்க வேண்டியதானே? அப்போ நீங்கள் ஒரு நாட்டார் தெய்வத்தை நீங்கள் மறுபடியும் கொண்டு போய் கிறிஸ்துவ மதத்துக்கு எதிராக நிப்பாட்டுறதுங்கிறது இருக்கு இல்லையா, அது என்ன மாதிரியான ஒரு உளவியல் தெரியுமா? இது சங்கி உளவியல், இதுதான் பார்ப்பன உளவியல். அதாவது இங்கே இருக்கக்கூடிய நாட்டார் தெய்வங்களை எல்லாம் இந்து மதம்ன்ற ஒரு இதுக்குள்ளே கட்டமைச்சிட்டு நீங்கள் வந்து இப்படியான விஷயங்களை எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. யாருக்கு எதிராக அந்த படத்தை கொண்டு போய் நிறுத்தணும்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் உங்களோட அரசியல், சங்கி அரசியல். அப்போ அந்த சங்கி அரசியலுக்கு எதிராக நம்ம பேசிக்கிட்டே தான் இருப்போம். நீங்கள் ஏன் இந்த படத்தை இவ்வளவு பொழக்கிறோம் அப்படின்னா, இனிமேல் வரக்கூடிய எல்லா சினிமாக்களையும் பொழக்கணுன்ற ஒரு முடிவோடு தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்த சினிமாக்களையும் பொழக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் இருக்கும். ஏன்னா இங்கே சினிமாவை பார்த்து தான் நம்மளை ஆட்சி செய்கிற ஆட்களே வந்து நிர்வகிக்கிறாங்க மக்கள் அப்படின்னா, முதல்ல பொழக்க வேண்டியது இந்த சினிமாக்களை தான். ஏன்னா அந்த சினிமாக்களை விட்டதுனால தான் இந்த சினிமாக்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே உண்மைன்னு மக்கள் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. கருப்பசாமியை வந்துட்டு மிளகா அரைச்சி பூசுனா ஒத்துக்குவாரா? அப்போ ஒரு படத்தில் நீங்கள் எவ்வளோ உண்மைத்தன்மையை காட்டணுன்ற ஒரு கணக்கு இருக்குது.
நீங்க உங்களோட கற்பனைக்காக வந்து நீங்க எத வேணாலும் சொல்லி மக்கள நம்ப வைக்கிறத இடத்துல நீங்க போறீங்களே, இத நீங்க ஒரு என்டர்டெயின்மென்ட்டா போயிருந்தது இந்த படங்கள்லாம் சினிமாக்கள் வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட்டா பொழுதுபோக்கா மட்டும் இருந்தா நம்ம இதுக்குள்ள போய் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா இன்னைக்கு இது ஒரு நாட்டையே வந்துட்டு நிர்வகிக்கக்கூடிய இடத்துல சினிமா ப்ளே ஆகுது அப்படின்றப்ப, முதல்ல பொளக்க வேண்டியது சினிமாவ தான். அப்ப அந்த சினிமாவை பொளப்போம் அப்படின்ற இடத்துல வந்து தான் நம்ம இன்னைக்கு பொளக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா நாளைக்கே நீங்க ஆர்ஜே பாலாஜிய முதலமைச்சரா கொண்டு வந்தீங்கனாலும் அனுபவிக்க போறது நாங்க தான். அப்ப இன்னைக்கு ஆர்ஜே பாலாஜி மாதிரியான ஆட்கள பொளந்தா தான், அடுத்து வரக்கூடிய சினிமாக்கள் வந்துட்டு ஒழுக்கமான சினிமாக்களா வரும். இனிமேலும் சினிமாக்களை வந்து நல்ல சினிமாக்களை கண்டிப்பா போற்றத்தான் போறோம். இப்படியான நல்ல சினிமாக்களை வந்துட்டு பொளக்கத்தான் போறோம்.